ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு சிக்கன் கெபாப் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டராக இருக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு இன்ச்சு இஞ்சி, 3-4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சி தனியாக பவுலில் எடுத்துக்கலாம். இப்போது நான் 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனை கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ண வெங்காயம் மீடியம் சைஸில் 1 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சால்ட், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள். இது மிளகாய் தனியா ரெண்டுமே சேர்த்து அரைச்சது. நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் பெப்பர் போட்டுக்கிறேன் கொஞ்சம். வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆட் பண்ணலை. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கால் டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போதான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நான் ஸ்டிக்கில் வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்டிக்கு இல்லைன்னா நார்மலாக உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் செஞ்சு ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி நான் ஸ்டிக்கில் வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக நான் இந்த மாதிரி ஷேப்லேயும் பிடிச்சி வச்சுருக்கேன், ஃபிங்கர் ஷேப்பில். உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத உள்ளே வச்சிடலாம். ஜஸ்ட் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். ஹையில் வச்சுட்டோன்னா மேலெல்லாம் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி எல்லா பக்கமும் வேக வைக்கணும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நல்ல ஒரு மயோனைஸ், கெச்சப் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மயோனைஸ் ஹெல்த்தி மயோனைஸ் தான் நான் செஞ்சுருக்கேன். அதோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.